இன்னைக்கு கிருத்திகை ஆஸ் யூஷுவல் வந்து தணிகை மலைக்கு போகலான்னு நானும் தம்பியும் கிளம்பிட்டோம். காலையிலேயே எந்திரிச்சு கத்திரிக்காய் காரக்குழம்பு வச்சு தங்கச்சிக்கு ஆஃபீஸ் கொடுத்து விட்டுட்டு அதை தான் மதியம் சாப்பிட்டுட்டு 12 o'clock போல் கிளம்பியிருந்தோம். 3 மணிக்கெல்லாம் வந்து கோவில் ரீச் ஆகிட்டோம். அங்கே மேலே பார்த்தீங்கன்னா மேகங்கள் வந்து மணல் மாதிரி நல்லா குவிஞ்சிருந்தது. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. என்னதான் 3 மணியாக இருந்தாலும் அனல் அதிகமாக தான் இருந்தது. ஆனால் தணிகை மலையில் ஏறினதோடனே காற்று ரொம்ப சில்லுன்னு வந்தது. டேரெக்டாக மலை ஏறிட்டு சாமியை பார்க்க போயிட்டோம். போன மாதம் மாதிரி இந்த மாதம் வந்து கூட்டம் ரொம்ப அதிகமாக இல்லை, கம்மியாக தான் இருந்தது. டேரெக்டாக கந்தனை பார்த்துட்டு வெளியில் வந்துட்டு கல்யாண முருகர், இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து சஷ்டி முருகர். சாமியை பார்த்துட்டு வெளியில் வந்தோடனே சூரியன் வந்து நல்லா செட் ஆகிறது, எல்லாமே இயற்கை ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த தணிகை மலையோட அற்புதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்பு முடியாமல், அதாவது உடம்பு முடியல, இல்லை உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது, எப்படி இருந்து இந்த மலைக்கு போனாலும் அது நம்ம உடம்புல இருக்கவே இருக்காதுங்க. அது தணிஞ்சு போயிடும். அதனால தான் இது பேர் தணிகை மலை. வெளியில் வந்துட்டு மயில் தொகை வாங்கணும்னு நினச்சிருந்தேன். மயில் தொகையும் வாங்கிட்டு டின்னரை சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு.